அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நேற்று தினம் உருவாவதாக எதிர்பார்க்கப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் உருவாகி இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வங்கக்கடல்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வருடம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய வடகிழக்கு பருவமழை, இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சில மாவட்டங்களில் இயல்பான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கனமழையான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் வடகடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து ராமநாதபுரம் வரையிலான மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக, சாத்தியக்கூறு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்ற விவரங்களை பின்வரும் முன்னறிவிப்புகளை தெரிவிக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.